ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன். செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். ஏசாயா 45:2-3 வசனங்கள். ஆமேன். தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இதோ இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்த உம்முடைய பேரன்பு இரக்க தயவு செயல்களுக்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த இரவு நேரத்தில் மீண்டும் ஒரு விசை கூட எங்கள் குடும்பமாய் சேர்த்து உம்மை ஆராதிக்க நீ செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்களோடு கூட இருக்கிறவரே எமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நொடி பொழுதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற உடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர், பரிசுத்தர், உன்னதர் அப்பா. நீர் உத்தமர் தகப்பனே ராஜா. எங்களை தேடி வந்த எபினேசரே, எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவனே, வார்த்தைகளால் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவனாய் இருக்கிறப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. எங்களுக்கு எந்த வித தீங்கும் அணுகாதபடி, எங்கள் கால் கல்லில் மோதாதபடி உடைய தூதர்களை அனுப்பி எங்களை நீடிய ஆயுளால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்கு எதிராக குன்றுகளை இருந்தாலும் தகப்பனே, அந்த குன்றுகளை சமநிலைப்படுத்தி எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லாவித சத்துருகளையும் முறியடித்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து வேலை வாய்ப்பை கட்டளையிடுகிறவரை ஆராதிக்கிறோம் தகப்பனே. என் மகனே மகளே, அஞ்சாதே திகையாதே என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் நீ மாத்திரம் தகப்பனே ராஜா. சோர்ந்து போன நேரங்களில் அப்பா, கண்ணீர் விடும் மேளங்களில் அப்பா, கலங்கி நின்ற நேரங்களில் அப்பா, யாரிடம் செல்வோம் என்று தகப்பனை வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் நாங்கள் அலைந்து திரிந்த நேரங்களில் என் மகனே மகளே, நான் உனக்கு இருக்கிறேன் என்று தகப்பனை எங்களுடைய கரங்களை பிடித்து அப்பா, எங்களுடைய தோள் மீது சாய்த்து கொண்டு எங்களுக்கு ஆறுதல் அளித்த தேவன் அப்பா. நீர் தகப்பனை உமக்கு கொடான நன்றி அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, செய்து முடிக்க போகிறவரே உமக்கு நன்றி நன்றி. தகுந்த நேரத்தில் தகுந்த சமயத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து எங்களை ஆசீர்வதித்து எல்லாவித நன்மை தனங்களால் நிரப்பி எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்கி எங்கள் தலையை நிமிர பண்ணினீரே அப்பா. எதிரிகளுக்கு கண் முன்பாக ஒவ்வொரு நாளும் விருந்தினை ஏற்பாடு செய்கிறீரப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எண்ணில் அடங்காத அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிறீரப்பா. அப்பா, அதை ஒவ்வொன்றும் சொல்ல போனால் தகப்பனே நாட்கள் பத்தாது அப்பா. நீர் அப்படியா எங்களை நன்மை தினங்களால் முடிசூட்டிருக்கிறீரப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி. இந்நாள் வரை நாங்கள் ஜீவனோடு இருப்பது முது கிருபை ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டவரின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையான மனிதன் உயிர் வாழ்கிறான் என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் தகப்பனே. உடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தோர் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானதல்லையே தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. அழிந்து போகும் உணவிற்காக அல்ல, நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று தகப்பனே யோவான் நற்செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. அப்பா, அழிந்து போகிற இந்த உலக பிரமாண காரியங்கள் எங்களுக்கு விடுதலை தகப்பனே ராஜா. உம்மை பற்றி கொண்டு நிலை வாழ்வு எங்கு என்று நாங்கள் தேடி தகப்பனே ராஜா, நிலை வாழ்வுக்கான வாழ்வை நாங்கள் அடைய தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, எந்த நேரத்தில் எதை தருவீர் என்று உமக்கு தெரியும் தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் எதையோ தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. வானத்து பறவைகளை பார்க்க அவை அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. ஆனாலும் கூட அன்றன்றைக்கு தேவையான உணவுகளை அவர்களுக்கு நான் கொடுக்கிற போது நீங்கள் அவர்களை விட மேலானவர்கள் அல்லவா என்று தகப்பனே. எங்களை நீர் உம்முடைய மூச்சை கொடுத்து அப்பா, எங்களை உம்மை போல எங்களை நீர் படைத்த தேவன். எங்களுக்கு நீர் எவ்வளவு செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆனாலும் கூட நாங்கள் அதை தகப்பனை அறியாமல் தகப்பனை இந்த உள்ளக பிரமாண காரியங்களிலே தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அக கண்களை திறந்து விடுங்க தகப்பனே ராஜா. நாங்கள் உம்மை போல ஒரு பரிசுத்தமான வாழ்வு
உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய நியமங்களின்படி வாழக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆவியான குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் பிள்ளைகளை கூட அப்பா, எங்களுடைய குடும்பங்களை கூட ஆவியானவரின் தூண்டுதலோடு நாங்கள் வழிநடத்தக்கூடிய ஆவின் அக்கினி அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள, எங்களுடைய உற்றார் உறவுகளுக்குள்ள கொடுங்க அப்பா. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய வல்ல தேவன் ஆண்டவரை, ஒளிப்பிடத்தில் உள்ள புதிர்களும் அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை எங்களுக்கு அளிக்கக்கூடியவர் நீரப்பா. எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா தடைகளையும் உடைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே ராஜா. ஒரு வார்த்தையில இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினீரப்பா. அப்பா, வெறுமையா இருந்த உலகத்தை எல்லாம், வெற்றிடமா இருந்த இந்த உலகத்தை எல்லாம் தகப்பனே நிரப்பின தேவன் அப்பா. எங்கள் வாழ்க்கையில கூட தகப்பன இணைப்பில் உள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட பலவிதமான வெற்றிடங்கள், வெறுமைகள் அப்பா. ஏன் இந்த வாழ்க்கை, என்னுடைய வெறுமையான வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை கண்டேன் அப்பா. என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், ஒவ்வொரு நாளும் மன குழப்பங்கள், மன அழுத்தங்கள் அப்பா. இப்படிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத ரத்தம் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதல் அளித்து அப்பா, அவர்கள் காலை நீர் தள்ளாட விடவில்லாத தேவன் ஆண்டவரே, அவர்கள் காலை நீர் நிலை நிற்க செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவனே தகப்பனே ராஜா, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, 5000 பேருக்கு உனக்கு உணவு நீர் அப்பா, அந்த கூட்டத்தில் உணவு அளித்த போது தகப்பனை, உம்முடைய அப்பா இந்த உலக பிரமாண உணவு உம்மிடம் கிடைக்கும் என்று தகப்பனை அவர்கள் தேடி வந்தார்கள் அப்பா. அப்படியான வாழ்க்கை எங்களுக்கு வேணாம். உம்மிடம் நிலையான வாழ் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து தேடி எங்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு அப்பா, உம்மை நாடி தேடி வந்து அப்பா, நீயே தஞ்சமென வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே தனித்தனியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் அப்பா, சொல்ல முடியாத ஏக்கங்கள் அப்பா. அப்பா, இது என்னுடைய வெளியில் நான் எப்படி போய் சொல்லுவேன், இதை சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று பலவிதமான வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளையும் தொடுங்க 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 அப்பா. இந்த நொடி பொழுது, இந்த நேர பொழுது தகப்பனே ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனர்கள் ஒவ்வொருக்குள்ள ஒரு சுகம் பலம் ஆண்டவரே அப்பா. இயேசுல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, பலவிதமான கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்ற உடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சுதந்திரத்துக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா. இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா அறிக்கையிட்டு ஜெபம் செய்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் அப்படியா நீர் செய்யும் போது எங்களுடைய கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்ல தேவனாயிருக்கிறீர் தகப்பனே ராஜா. எவையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கேட்கிறார்கள், எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. அப்படியாய் கூட தகப்பனே, பலவிதமான பிரச்சனைகளை நிமித்தம் கடன் வாங்கிவிட்டு தகப்பனே, நாங்கள் செய்த தவறு தகப்பனே, உம்மிடம் எதை செய்யும் போது அப்பா, உம்மிடம் கேட்காம நாங்கள் செய்யும் போது இந்த கடன் பிரச்சனை நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் அப்பா. அப்பா, அப்படியாய் தகப்பனே, கடன் பிரச்சனைகளை ஒவ்வொருடைய கடன் ஆலைகளையும் நீர் அப்பா, நீர் தகப்பனே அடைக்க பெறும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் சார்பில் நீர் செயலாற்றுகிற தேவனாயிருக்கிற தகப்பனே ராஜா. நன்றி 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 நன்றி. ஆண்டவருடைய ஆவின் கனிகள், கொடைகள், எங்களுக்குள்ள ஒரு ஞானம் அப்பா, எதை கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற ஆவியான எங்களுக்குள்ள வருவீராக, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வருவீராக தகப்பனே. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வினை எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, படித்து முடித்து விட்டு வேலையில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகுந்த நேரத்தில் தகுந்த வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கட்டளையிடுவீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு அவர்கள் உண்மை நோக்கி வந்து தகப்பனே அப்பா, அவர்களுக்கு தேவையானவற்றை தகப்பனே நீ தகுந்த நேரத்தில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ராஜா. அவர்கள் வாழ்க்கையெல்லாம் உடைய கரங்களில் இருக்கிறது தகப்பனே ராஜா. உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க அப்பா. திருமணமாகாத பிள்ளைகள், இளையோர் இளம்பெண்கள் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா, வயது கடந்தும் கூட தகப்பனே ராஜா திருமண வரம் அமையவில்லையே என்று பெற்றோர்களின் கண்ணீர்கள், கவலைகள் அப்பா, நீதாமே அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு பிள்ளைகளுக்கு தகுந்த நேரத்தில் அப்பா ஒரு திருமண வரனை கொடுக்க வேண்டும் என்று உடைய கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. அப்பா, திருமணமா
ஆகிய பல வருடங்களுக்காக குழந்தை பேர் இல்லாமல் காத்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. அவருடைய கர்ப்பத்தை நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராகப்பா. நீர் பெருக பண்ணுகிற தேவன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. இல்லாதவர்களை இருக்க பண்ணுகிற தேவன் அப்பா. அப்பா தகப்பனே, மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, இனி உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல கைவிடப்பட்டிருக்கலாம் அப்பா. ஆனால் என் தேவனால் கூடுமான நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே ராஜா, அந்த தடைகள் உடையும் தகப்பனே ராஜா. நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் தகப்பனே ராஜா. நீர் அப்படியாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கப்படும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இதனால சமாதானம் இல்லை ஆண்டவரே. பல குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாப்பா. அதற்கு காரணம் இந்த போதை பழக்கம் தகப்பனே ராஜா. அவர்கள் ஒருவர் விட்டு விடணும்னு நினைக்கிறார்கள் அப்பா. சத்துரு அவர்களை விட மாட்டான்ப்பா. இயேசுவே இயேசுவே, தாவீதின் மகனே, சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறவரே, இப்படி விலைமதிக்க முடியாத ரத்தம் ஒவ்வொருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தசை நாடி நரம்பு எலும்பு சிந்தனைகளை முத்திரிடுகிற ஆண்டவரே. இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதாளத்திலே கட்டுகிற ஆண்டவரே. அப்பா அப்பா, அந்த போதை பழக்கத்துக்கு இந்த பிள்ளைகள் மீது அதிகாரம் இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து விலைமதிக்க முடியாத ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள முத்திரிடப்படுகிற தகப்பனே. அப்பா நன்றி 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 தகப்பனே ராஜா. சமாதானத்தின் ஆவின ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆட்சி செய்வீராக அப்பா. வீட்டை சுற்றிடும் அப்பா. எங்கள் குடும்பங்களை சுற்றிடும் ரத்தத்தான முத்திரிடுகிற எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுகிறான். எங்களுடைய வாகனங்களை முத்திரிடுகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் முத்திரிடுகிற தகப்பனே ராஜா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு எதிராக எழுகின்ற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே. அப்படியாய் கூட இம்மட்டுமானது எங்களை காத்து அப்பா, முடிசட்டை நிழலுக்குள்ளே பாதுகாத்து ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போல ஒவ்வொரு நொடி பொழுது உடைய இமைக்குள்ள வைத்து எங்களை பாதுகாத்து வைத்த பேரன்பு இறக்க தயவு செயல்களுக்காக மீண்டும் ஒரு விசை தகப்பனே உங்களுக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இது இனி வரும் காலங்களை அப்பா நாங்கள் கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன ஜெப தேவைகளுக்காக எங்களிடம் வேண்ட சொல்லி இருக்கிறார்களோ தகப்பனே, அவருடைய எல்லா ஜெபத்தை அவருடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அதை நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டும் என்று முழு விசுவாசத்தோடு தகப்பனை நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.